நிஅமத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு அடுத்த கட்டமாக அந்த நிஅமத்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எனக்கு தந்திருக்கிறான், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எனக்கு தந்திருக்கிறான் என்றால் அந்த நிஅமத்தை பாவத்துக்கு பயன்படுத்தாமல் இருக்கு. வார்த்தைகளால் நன்றி சொல்லுறது அடுத்தது. அல்லாஹ் தஆலா உன்னை தந்திருக்கிறான்டா, அதை அவனுக்கே முரணான ஒரு இடத்துக்கு என்ன செய்யணும், யூஸ் பண்ணாமல் இருத்தல், பயன்படுத்தாமல் இருத்தல். அல்லாஹ் ஒரு நியாமத்தை தாரான், ஆனால் அந்த நியாமத்தை முழுமையாக எங்க நம்ம செய்யறோம்னு சொன்னா அவனுக்கு மாற்றமான விடயங்கள்ல என்ன செய்யறோம், நம்ம அதை பயன்படுத்துகிறோம். இறைவன் பொருந்திக் கொள்ளாத இடங்களை நம்ம என்ன செய்யறோம், பயன்படுத்துகிறோம். பொருளாதாரம் அல்லாஹு தாலா தந்த ஒரு நியாமத், ஆரோக்கியம் அல்லாஹு தாலா தந்த ஒரு நியாமத், ஓய்வு நேரம் அல்லாஹு தாலா தந்த ஒரு நியாமத், வேற வசதிகள் அல்லாஹு தாலா தந்த நியாமத், அறிவு அல்லாஹு தாலா தந்த ஒரு நியாமத், புரிதல் அல்லாஹு தாலா தந்த ஒரு நியாமத், நம்மகிட்ட இருக்கக்கூடிய அஹ்லாக்குகள் அல்லாஹு தாலா நமக்கு அதாவது படைப்போடு பிறப்போடு தந்த ஒரு நியாமத். இதெல்லாம் நம்ம வைத்துக் கொண்டு என்ன செய்வோம்னா அவனுக்கு முரணான இடத்துல என்ன செய்வோம், உபயோகப்படுத்துவோம். ஆனா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது சரியா? அடுத்தது என்னென்ன புகழ் இருக்குதோ, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்தி என்று சொல்லிட்டு அதை கொண்டு போய் வேற இடத்துக்கு என்ன செய்யறது, பயன்படுத்துறது. இது எப்படி நன்றியாக ஆகும்? அல்லாஹு தாலா அதாவது நம்ம ஒரு மனைவிக்கோ நம்ம பிள்ளைக்கோ நமக்கு கீழே உள்ளவர்களுக்கோ ஒரு பொருளாதாரத்தை கொடுக்குறோம், அவங்க முழுமையாக யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு எதிரான வேலைகள் எப்படி இருக்கும்? நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லிட்டேனா இல்லையா? அதுக்கு பிறகு எதில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு என்னன்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அதாவது வார்த்தையில நான் உங்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரான்னு சொல்லிட்டேன், தேங்க்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு நான் எதுக்கு யூஸ் பண்ணா உங்களுக்கு என்ன, உங்களுக்கு கூலி கிடைச்சிட்டு போகுது. எப்படி சொன்னால் எப்படி நம்மளால தாங்க முடியாதோ அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் படைத்தவனை நம்ம எப்படி அகௌரவப்படுத்துகின்றவர்களாக நாம் என்ன செய்வோம், அமைவோம் மட்டும் பாருங்க. அவனுக்கு முரணான விஷயங்களை உபயோகப்படுத்துறோம் என்றா நம்ம நன்றி செலுத்தலை. அது அறிந்தாலும் சரி ஏற்றாலும் சரி, அல்லாவுக்கு மாற்றமான அவன் தந்த நியாமத்தை அவனுக்கு மாற்றமான இடத்துல நம்ம உபயோகப்படுத்த நேரத்தில் மனிதனின் அடிப்படையில் மிகைத்து பாவம் செய்தல், தெரியாமல் பாவம் செய்தல், ஒரு இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பாவம் செய்தல் மனிதன்கிட்ட நடக்கும். அதுக்கு அல்லாஹ்ட்ட நம்ம இஸ்திக்ஃபார் செஞ்சு தௌபா செஞ்சு என்ன செய்யணும், நம்ம அதில் மீண்டு விட வேண்டும். ஆனால் வயலுல் லில் முஸ்ரின் அல்லதீன யுஸிர்ரூன அலா மா யஃஅலூன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதாவது ஒரு விஷயத்தை செய்துவிட்டு அதில் தொடர்ந்து நிலைத்திருப்பவர்களுக்கு கேடுதான். நாம் ஒரு தவறான விஷயத்தில் அதை செய்துவிட்டு அதில் தொடர்ந்து நிலைத்திருப்பவர்களுக்கு கேடுதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. எனவே இந்த பகுதி அவசரமாக நம்ம திரும்பி வருவதும் அந்த நன்றியை நம்ம மீட்டிக்கொள்வது, யாரெல்லாம் நான் பிழை விட்டுட்டேன் என்று மீட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அம்சம். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பாவமான காரியங்களுக்கு நமது அல்லாஹு தாலா தந்த நிஅமத்துக்களை உபயோகப்படுத்துகிறோமா என்று பார்த்தா அலட்சியமா உபயோகப்படுத்துறோம். அதாவது ஒரு இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு தவறாக பிழைவிட்டு அப்படி இல்லை, அலட்சியத்தோடு புதிய புதிய நியாமத்துக்கள் அல்லாஹ் தாலா ஒரு மனிதன் பிறப்போடு வரக்கூடிய நியாமத்துக்கள் இருக்கு. அவன் ஆரோக்கியம், அவனோட வாழ்க்கை சூழ்நிலை, அவனோட தொழிலெல்லாம் பிறப்போடு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக கூட இருக்கலாம். புதிதாக இவர் அழுது கேட்டு ஒரு ஆரோக்கியம் அல்லாஹ் தாலா ஒரு அருளை கொடுத்திருப்பான். அந்த அருளை எடுத்த எடுப்புலையே என்ன செய்வார், தவறுக்கு யூஸ் பண்ணுவார். சில இடங்களை இமாம் இப்னு கைம் அல் ஜௌஸிய்யா ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாரு. சோதனை நேரங்களில் பாவம் செய்வான். சோதனை நேரங்கள் என்பது அவன் அல்லாவை உணர்ந்து திரும்பி வர வேண்டிய இடம். அந்த நேரத்தில் பாவம் செய்து கொண்டிருப்பான். இது அல்லாஹ்வுடைய அதாப வேகமாக என்ன செய்யும், கொண்டு வந்து சேர்க்கும். வெள்ளிக்கிழமை நாள் மக்கள் இபாதத்துக்கென நெருங்கி கொண்டிருக்கிற நாள், அன்றைக்கு பாவத்தில் என்ன செய்வான், ஈடுபட்டு கொண்டிருப்பான். அது மிகப்பெரிய. அதே போல ரமதானுடைய நேரங்கள், இவைகள் எல்லாம் ஒரு மனிதன் அதாவது வீம்பாக அந்த அருள்களையே உணராமல் ஆரோக்கியமான நிலையில் ரமதான் ஒருவர் அடையுது, நோம்பு பிடிக்க முடிந்த நிலையில் அவருக்கு ரமதான் அடையுது என்றதே ஒரு பெரிய ஒரு நியாமத். ஒவ்வொரு ரமதான் நம்ம கேட்கறதுவான அடுத்த ரமதான் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தாயாளான். அது எங்களுக்கு கிடைத்தமினால அந்த ரமதானை நம்ம நோன்பு பிடிக்காம அதுல பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறது இதில் அடங்கும். நம்ம அல்லாஹ் தாலா தந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் ஒரு நியாமத்தையும் நம்ம அசிங்கப்படுத்துகிறோம், அவைகளை அலட்சியப்படுத்துகிறோம் நடக்கும். மீறி நடக்கக்கூடிய பாவங்கள் என்று இருந்தால் இது அப்படி இல்லை, எங்களோட உள்ளம் வரிந்து கட்டுக்கொண்டு அதை என்ன செய்யுது, பின்னால போகக்கூடிய அம்சம் என்று அர்த்தம். எனவே அவைகளை பொருளாதாரமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், இவைகளை வேறொரு விஷயத்துல நம்ம உபயோகப்படுத்தாமல் இருத்தல் என்றது இன்னொரு மிக முக்கியமான ஒரு அம்சம். நான்காவது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த நியாமத் உன்னிடமிருந்து வெளிப்பட வேண்டும். அந்த நியாமத் வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ்வுடைய அந்த நியாமத் உனக்கு வெளிப்பட வேண்டும். இந்த வெளிப்பட வேண்டும் என்றது சரியா புரிஞ்சுக்கிறோம். இது வெளிப்படுத்த வேண்டும் என்றது பெருமைக்கு சொல்லப்பட்ட விஷயம் அல்ல. அல்ஹம்துலில்லாஹ் என்கிட்ட வேண்டிய அளவுக்கு இருக்குது விளங்கிட்டா, நீங்க தந்துதான் நான் வாழணும் பண்றது இல்லை, ரப்பு எனக்கு தந்திக்கிறான்ட்டு சைட் சப்போர்ட்டுக்கு சொல்லிக்கிறது விளங்கிட்டா. ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை அப்படி இல்லை. அதாவது பெருமையான வார்த்தைகளை வெளிப்படுத்துறது அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ் அல்லது அது பினியாமத்திக்க பஹத்திஸ் என்ன,
நீ தான் பெரிய எல்லாத்தையும் வச்சுக்கிறாய் என்றதை நீ சொல்ற மாதிரியான ஒரு அம்சம். அல்லாஹு தாலா தந்த நியமத்தை நீ வெளிப்படுத்துதல் அப்படி என்று சொன்னால், உங்களது வாழ்க்கையில அல்லாஹ் ஒரு இல்ம தந்திருக்கிறான், ஒரு ஃபிக்ஹ் தந்திருக்கிறான் அப்படி என்று சொன்னால் அதனுடைய அடையாளங்கள் என்ன செய்யணும்? விளங்கணும். அப்படின்னு என்ன? உன்கிட்ட இபாதத்து விளங்கணும், உன்கிட்ட அதனுடைய பேணுதல் விளங்கணும், உன்கிட்ட மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய உண்மையான பண்பாடு விளங்கணும். அதே போல பொருளாதாரத்தை அல்லாஹ் தாலா தந்திருக்கிறான்னு சொன்னா உன்கிட்ட தர்மம் விளங்கணும், உன்கிட்ட ஈகை குணம் விளங்கணும், உன்கிட்ட கொடை குணம் என்ன செய்யணும்? விளங்கணும். அதை வாரி வழங்கக்கூடிய அந்த தன்மை என்ன செய்யணும்? விளங்கணும். பொருளாதாரம் இருக்கிற மட்டும் விளங்கணும். அதை எப்படி விளங்கி செய்யணும்? நல்லா பெயிண்ட் அடிக்கணும், சரியா? நல்லா நிலம் வாங்கணும், நல்லா என்னது வளங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்களா? வாம்மா பினியமத் ரப்பிக்க ஃபஹதீஸ் விளங்கிட்டா? அதாவது அதனுடைய விளைவை விளங்கணும் என்று சொன்னா அதை காட்டிட்டிருக்கிறான். அது எவ்வளோ இருக்கு, எவ்வளோ அமௌண்ட் இருக்கு, அக்கௌண்ட்ஸ் காட்டுற மாதிரி என்ன செய்யறான்? காட்டிட்டிருக்கிறான். அதெல்லாம் நோக்கம். அதனுடைய விளைவு ஒன்றில் விளங்கணும். அந்த அம்மா பினியமத் ரப்பிக்க ஃபஹதீஸ் என்று அல்லாஹ் விளங்கப்படுத்துறான் குர்ஆன்ல. என்ன? வஅம்ம ஸாயில ஃபலா தன்ஹர். அல்லாஹ் தஆலா சொல்றா என்னது? அம்மல் யதீம ஃபலா தகர் வஅம்ம ஸாயில ஃபலா தன்ஹர். அதாவது ஒரு அனாதை வந்தால் அரட்ட வேண்டாம், ஒரு யாசகன் கேட்டு வந்தால் விரட்ட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வஅம்மா பினியமத் ரப்பிக்க ஃபஹதீஸ். அல்லாஹ்வுடைய நியமத்தை வந்து ஹதீஸ், அதை சொல்லு அப்படி என்று சொன்னா இதுதான் செயல் வடிவத்தில் என்ன அந்த நியமத் விளங்குறது. அவருக்கு அல்லாஹ் தஆலா இல்லாமையிலிருந்து கொடுத்திருக்கிறானே, அந்த இல்லாமையிலிருந்து கொடுத்த அந்த நியமத்தை செயல் வடிவத்தில் அவர் காட்டி கண்டிருக்கிறாரு என்று அர்த்தம். இது என்னன்னு சொன்னா லெஜரை காட்டுறது, அக்கவுண்ட்ஸை காட்டுறதும் இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கான ஒரு இடத்துக்கு நம்ம வரக்கூடாது. அப்போ செயல் வடிவத்தில் அல்லாஹ்வுடைய நியமத்துடைய ஒரு பகுதி நமக்கு என்ன செய்யணும்? விளங்க வேண்டும். அதுல கஞ்சனாக இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அல்லாஹ் தஆலா சிஃபத் சொல்றான், வமா ஹுவ அலல் கைபி பிதனீன், வமா ஹுவ அலல் கைபி பிதனீன். அவர் மறைவுடைய விஷயத்துல வந்து கஞ்சர் அல்லன்றான். இந்த வசனத்தை நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. மறைவான விஷயத்தில் நபி கஞ்சர் அல்லன்றான். மறைவான விஷயத்தில் கஞ்சர் இல்லைன்னா இங்க யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் ஒரு ஆளுக்கு தெரிஞ்சுன்னு வைங்களே, அந்த ஆள் சொல்ல மாட்டார். ஒரு முக்கியமான ஒரு சீக்ரெட்னா முன்னுரையும் பின்னரையும் அப்படி இருக்கும். முக்கியமான ஒரு சீக்ரெட் கிடைச்சிட்டு இந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கே யாருக்குமே தெரியாத ஒரு சீக்ரெட்னு வைங்களேன், நம்மகிட்ட ஒரு விஷயம் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் அது உரிய டைம் வர டைம்ல சொல்ல கஞ்சத்தனம். வமாஹு அலல் கைபி பிதனி. ஒரு தகவல் நமக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாண்டு அவர் படுத்துற பாடு இருக்குது. அதாவது நம்ம வந்து அதில் என்ன அது பிறகு சொல்கிறேன். அப்போ அத்தனை பேரையும் கேட்க வச்சு பார்த்து சந்தோஷப்படுறது, ஃபோன் கால் பண்ண வச்சு பார்த்து சந்தோஷப்படுறது கெட்ட விஷயமா இருக்கும். ஒத்தனை பற்றியான புறமாயிக்கும். சரியா? என்ன செய்தி தானாக வெளிப்படும். அது டைமில் பார்த்துக்கோங்க. எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது. மானத்தை வாங்குற டைமில் கூட முன்னுரையெல்லாம் அப்படி இருக்குது. அதாவது அவருக்கு மட்டும்தான் தெரியுமான்னு சொல்லி நல்ல விஷயத்துக்கு இப்படி தான் செய்கிறாங்க, கெட்ட விஷயத்துக்கு இப்படி தான் செய்கிறாங்க. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, வமா ஹுவ அலல் கைபி பிதனீன். நபிகளாருக்கு கிடைக்கக்கூடிய எந்த வஹி மறைவான செய்தி தானே, அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி தானே. ரசூலுல்லாஹ் வெளியே சொல்லலைன்னா அது வெளியே தெரியாது தானே. எத்தனை முன்னறிவிப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வ சாதாரணமாக சொல்லிட்டு போனாங்க. இன்னைக்கு நாங்கள் எத்தனையோ முன்னறிவிப்புகளை சர்வ சாதாரணமாக சொல்றோம். அது அவர்கிட்ட தான் போய் கேட்கணும், அவருக்கு தான் அந்த மெசேஜ் எல்லாம் தெரியும்னு சொல்றோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அத்தனை விஷயத்தை நம்ம சொல்றோமா? இதை நீங்க நினைத்து பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் ஒன்று கிடைச்சிட்டுன்னா நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம்? ஒரு மெசேஜ் கிடைச்சிட்டா அதை சொல்லாம இருக்கிறதுக்கு பாடுபட்டு ஒத்தனை கெஞ்ச வச்சு நம்மளை அறிவாளியாக்கு காட்டுறதுக்கெல்லாம் எப்படி பாடுபடுறோம்? இந்த குறிகாரர்கள் சாஸ்திரம் பார்க்கிறவங்க பின்னணியில் என்ன இருக்குது அதுதான். அப்புறம் அல்லாஹ் தஆலா சொல்ற வமா ஹுவ அலல் கைபி பிதனீன். மறைவான விஷயத்தில் அவர் கஞ்சர் அல்ல என்ற அல்லாஹ். இந்த நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம வந்து இந்த மாதிரியான அம்சங்கள்ல எப்படி நடந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு அல்லாஹ் தந்த எந்த நியமத்துக்களாக இருந்தாலும் அதுல வந்து இது நமக்கு மட்டும், இதை எங்களோட வைத்துக் கொள்ள வேண்டும், வேறு யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாது, இது அருளை மற்ற உணரக்கூடாது என்ற இடத்துல நம்ம இருக்கவே கூடாது என்ற. அதுக்காக உள்ளூர் ரகசியத்தெல்லாம் சொல்லணும்னு சொல்லலை. ஒருத்தனுக்கு அவசியமான விஷயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறைக்க கூடாது. அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சார், ஆரோக்கியமா இருந்தாலும் மற்ற விஷயங்களா இருந்தாலும் மறைக்க கூடாது. இதுல வந்து பெருமையும் வரும். இவன் அந்த இடத்துக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போற அளவுக்கு இவனுக்கு ஒரு தேவையில்லாத வேலை, நீங்க அதுக்கு போங்க. அதாவது தான் அனுபவித்ததை அவன் அனுபவிக்கிற தரத்தில் இல்லை என்று நினைக்கிறதே என்ன, நம்ம வந்து அந்த நியமத்தை சரியான முறையில் என்ன செய்யலை, நம்ம செய்யவில்லை. பாடசாலை ஆக்கலாம், எதுவாக இருக்கலாம். அப்ப நான்காவது அம்சம் அம்மா பினிஅமத்தி ரப்பிக்க ஃபஹதீஸ். நமது நியமத்துக்கள் நமது செயல்பாட்டில் என்ன செய்யணும்? நமக்கு அது விளங்க வேண்டும்.